தரிசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள். பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை விசுவாசிக்க விடாதபடி உங்களை சோர்ந்து போக பண்ணுவான். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என் கூட பேசிட்டாரு, நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோட நீங்கள் ஓடி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுகிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. நாங்கள் விகேபுரத்தில் ஒரு வீட்டில் ஒத்திக்கி இருந்தோம். மீனாட்சிபுரம்னு சொல்லி ஒரு தெருவில் ஒத்திக்கி இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாருக்குமே இருந்தவங்ககிட்ட கேட்டோம், இது மாதிரி தண்ணி வசதிலாம் பிரச்சனை இல்லைல்ல, தண்ணிலாம் நல்லா வருங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க தண்ணிலாம் நல்லா வருமே, செழிப்பாக இருக்கும், பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க. இதுலேயும் பாத்திரத்துலையும் தண்ணிலாம் நிரப்பி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, அப்போ எல்லா வசதியும் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது தண்ணியே வராது. 3 வருஷமாக அந்த வீட்டில் இருந்த பைப்பு உண்டுங்க, நல்ல தண்ணி பைப்பு இருக்கு, ஆனால் தண்ணி வராது. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. தெருவில் தான் போய் தண்ணி எடுக்கணும், எல்லாத்துக்கும் தெருவில் தான் போய் என்ன செய்யணும், தண்ணி எடுக்கணும். தெருவில் போனால் அங்கே கூட்டமாக இருக்கும், பகலில் போனால் கூட்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, நைட்டு போல் தூங்காமல் முழிச்சிருந்து போய் தண்ணி எடுத்துருக்கோம். பாஸ்டர் இருந்தாங்கன்னா நானும் பாஸ்டரும் மாற்றி மாற்றி தண்ணி எடுப்போம். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது பாஸ்டர் அடிக்கடி 1 வாரம் சொல்லி தொடர்ந்து 100 மணி நேரம் ஜபத்துக்குலாம் போயிடுவாங்க. அப்போ நான் மட்டும்தான் இருப்பேன், நானும் பிள்ளைங்களும் தான் இருப்போம். அப்போ என்ன பண்ணுவேன், நைட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு தான் படுப்பேன். அப்போ ஒரு நாள் கர்த்தர் என் கூட பேசினார். 2018 ஜூலை மாதம் 27ஆம் தேதி கர்த்தர் பேசினார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. ஆனால் எனக்கு எப்படி இருக்கு, தண்ணியே இல்லை, செழிப்பே இல்லை, ஒரே வறட்சியாக இருக்கு. ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். நான் விசுவாசித்தேன். நிச்சயமா கர்த்தர் எங்களை செழிப்பாக தான் வச்சிருப்பாரு, செழிப்பான இடத்தான் கொண்டு போவார். கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த இல்லாமையிலையும் அந்த வறட்சி நேரத்திலையும் இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டேன். அந்த வீட்டில் 3 வருஷம் இருந்தோம். ஆனால் அடுத்த வீடு, அந்த வீடை வந்து அந்த ஓனர் பண்ண சொன்னாங்க, நாங்கள் இந்த வீட்டை விற்க போகிறோம், நீங்கள் அடுத்த வீடை பார்த்து போங்கன்ட்டாங்க. உடனே நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி செழிப்பாய் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அடைச்சி வைக்கிற அளவுக்கு கர்த்தர் செழிப்பை தந்தார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு சொந்த வீடை கொடுத்தாரு. கர்த்தர் பிள்ளைகள் போனோம். அங்கே போனால் நல்ல தண்ணியும் இருக்குது, போர் தண்ணியும் இருக்குது. இப்போ தண்ணி போதும் போதும் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை செழிப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தண்ணிலாம் வருது, நாங்கள் கொஞ்சம் தான் பிடிப்போம், மீதி எப்படிலாம் என்ன பண்ணிடுவோம், ஒன்று செடிக்கு போட்டுறது, இல்லாத போருக்கு அந்த இதில் போட்டு விட்டுறது. பாருங்க, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி செழிப்பாய் வருகிறது. அது போக போர் தண்ணியை பைப்பை திறந்தாலே போர் தண்ணி வருகிறது. நம்ம நினச்ச மோட்ரு போட்டால் தண்ணி நிறைஞ்சிருது. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், குடிக்க கூட தண்ணி இல்லாமல் தெருவில் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட ஆரம்பித்தோம். இப்பொழுது இருந்த இடத்திலே தண்ணி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செழிப்பாக இப்பொழுது வைத்திருக்கிறார். இதை போலதாங்க கர்த்தர் சொன்னார்னா அது சொன்னது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அதனால் இங்கே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த இல்லாமை நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு பழகும் பொழுது சீக்கிரத்திலே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்த்தோம். 2வதாக, நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்காக ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம்